ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நம்பர் கொடுத்த HCF LCMனா நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கோம். அது ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூக்ளிட்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் A=BQ + R. அதே கான்செப்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 340 and 412. இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பரை நீங்கள் வந்து ஏவாக எடுத்துக்கணும். சின்ன நம்பரை தான் டிவிசபிள் நம்பராக எடுத்துக்கணும், பியா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். A=BQ + R. ஓகேவா? இதில் வந்து 0 <= R <B ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் இப்போ வந்து எப்போவுமே இதில் பெரிய நம்பர் தான் நம்ம ஏவாக எடுத்துக்கணும். ஸோ 412 அடுத்து வர சின்ன நம்பரை தான் நம்ம பியாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கோஷன்ட் வருதோ அதை அங்கே எழுதணும், என்ன ரிமைண்டர் வருதோ அதை அங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 412 இங்கே 340ஆல் டிவைட் பண்ண போகிறோம். என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 டைம்ஸ் தான் இது வரும். ஸோ 1 டைம்ஸ் 340. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 இங்கேருந்து நம்ம வந்து 11. ஸோ 4 பேஜ்னா 72. ஓகேவா? இப்போ இருந்தால் நம்மளுக்கு ரிமைண்டர். ஏன்னா நம்ம 0 சேர்த்துலாம் நம்ம பண்ணணும் கிடையாது. ஸோ 1 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 72 ரிமைண்டர் வருது. இப்போ அடுத்து என்னென்னா இந்த நம்பர் தான் ஏவாக எடுத்துக்கணும், இந்த ரிமைண்டரை தான் நம்ம வந்து பியாக எடுத்துக்கணும். இதுதான் நம்ம கான்செப்ட் புரிய வேண்டியது. ஸோ இங்கே 340ன்னு எடுத்துக்கிறேன் நான் ஏவா. இப்போ இருக்கிற பியை வந்து ஏவாக எடுத்துக்கிறேன். ஆறுங்கிற வேல்யூவை தான் நம்ம வந்து பியாக எடுத்துக்கிறோம். ஸோ 72 இன்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ 340-ஐ நம்ம 72ஆல் 340ங்கிற நம்பரை 72ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 72ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? என்ன 2 டேர்ம் எடுத்தால் கண்டிப்பாக பண்ண முடியாது. 72ல் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றா போட்டு பார்க்கலாம். 4 டைம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? 4 2s are 8. 288 கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம 5 டைம்ஸ் போட முடியாது. ஸோ 4 டைம்ஸ் 72 போட்டோம் அப்படின்னா 288 வருது. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 52 வருது. சரியா? ஸோ இதுதான் ரிமைண்டர். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4 டைம்ஸ்னு எழுதணும். ஸோ 72 × 4 டைம்ஸ் ப்ளஸ் 52. சரியா? இப்போ இந்த 72ங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும்? ஏவாக எடுத்துக்கணும். இந்த 52ங்கிறத தான் நம்ம பியாக எடுத்துக்கணும். ஸோ 72வை 52ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வருது? 20 வருது. ஸோ இன்ட்டு 1 + 20. ஸோ சேம் ப்ரொசீஜர். 52வை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம், 20 அங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட்டு 20ல் எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 2 டைம்ஸ் வருமா? ஸோ 2 டைம்ஸ் போக 40 போக பேலன்ஸ் எவ்வளவு? 12. உங்களுக்கு இது அப்படி எழுத தெரிலனா வேணால் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 52 20ஆல். ஸோ 2 2s are 40, பேலன்ஸ் 12. இதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த 20ங்கிறத ஏவாக எடுத்துக்கிறோம், இந்த 12ங்கிறத பியாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 8 வரும். சரியா? இப்போ இங்கே 12 எடுத்துக்கிறோம், இங்கே வந்து 8 எடுத்துக்கிறோம். ஸோ 8 டைம்ஸ் அப்படிங்கும்போது 1 டைம் தான் வரும். ப்ளஸ் பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் வந்து 4 இருக்கும். ஸோ நான் இங்கே 8 எடுத்துக்கிறேன், 4-ஐ பியாக எடுத்துக்கிறேன். 4 2s are 8 + 0. இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வர இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ரிமைண்டர் 0 வர ஸ்டெப்பில் ஈக்குவல் பக்கத்தில் இந்த பிங்கிறது எவ்வளோ வருதோ அதுதான் அதனுடைய HCF. இப்போ இதனுடைய HCF வந்து 4. ஏன்னா இதானே டிவிசிபிள் நம்பர். இந்த 4ஆல் தான் இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஓகேவா? எப்படி செஞ்சுருக்கேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் புரியுதா? ஓகே. இப்போ இதே மாதிரி அடுத்த சம் செய்கிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய நம்பர் தான் நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன், சின்ன நம்பர் தான் நான் என்ன பண்ண போகிறேன்? பின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ 867 = 255 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கலாமா? 867 இங்கே 255 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 200 400 600ங்கும் போது கண்டிப்பாக 3 டைம்ஸாவது வரும். ஸோ 3 டைம்ஸ் நம்ம போடலாமா? ஸோ 700 and something வந்துடுது. ஸோ 7 2
0 1 ப்ளஸ் 102 வருது. ஸோ 3 டைம்ஸ் ப்ளஸ் 102 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 255ங்கிறத நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அங்கே இருக்கிற பேலன்ஸ் ரிமைண்டரை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இப்படி டிவைட் பண்ணணும். இந்த 255 102வால் டிவைட் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2 2s are 4 0 204. ஸோ பேலன்ஸ் 51 வரும். ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன், ரிமைண்டர் 51. ஸோ இப்போ இந்த இருக்கிற 102 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 51 பின்னு எடுத்துக்கிறேன். நல்லாவே தெரியும் இது 2வால் மல்டிப்ளை பண்ணாலே 102 வந்துடும். ஸோ 0. ஓகே. ஸோ இந்த ரிமைண்டர் 0 வரும்போது பி என்ன இருக்குதோ அதுதான் ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 51. எப்படி ஈஸியாக போட்டோமா? வெரி சிம்பிள் சம். ஓகே. இந்த 51ங்கிறது அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஓகே. தென் தேர்ட் சம் இதே மாதிரி நம்ம செய்யலாம். கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இதில் ஏ வந்து பெரிய நம்பர் 10,224 எடுத்துக்கிறேன், பி வந்து 9,648 எடுத்துக்கிறேன். க்யூ அலோன் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆர் அலோன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் முதல்ல டிவைட் பண்ணுறேன். ஸோ 9648ஆல் கண்டிப்பாக இது 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ 9648 6 7 6 அவ்வளோதான். 676 வருதா? சாரி 576 வரும். ஓகேவா? ஏன்னா எல்லாமே நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம், அதனால் 576. ஸோ 1 டைம்ஸ் 576. இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், 576 பின்னு எடுத்துக்கிறோம். இது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? 9648 576 நான் டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 1 டைம்ஸ் தான் வரும். ஸோ இங்கே 5, ஸோ 15 இருக்கும். இதில் போயிடுச்சுன்னா 3. ஓகே. இங்கே 15ல் 7 போயிடுச்சுன்னா 7 இருக்கும். இங்கே 9, இங்கே 8ல் 5 போயிடுச்சுன்னா 3 இருக்கும். 3 78. ஸோ மறுபடியும் ஒரு இது வந்து 6 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 6 டைம்ஸ் போடும்போது ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 432 வருது. ஓகேவா? ஸோ 16 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ரிமைண்டர் 432 வந்திருக்கு. இப்போ இந்த 576ங்கிறத ஏவாக எடுத்துக்கிறேன், 432ங்கிறத பியாக எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இது 1 டைம்ஸ் தான். ஸோ பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 144. இப்போ இந்த 432ங்கிறத நான் வந்து ஏவாக எடுத்துக்கிறேன், 144ங்கிறத பியாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 144 எத்தனை டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 432 வருது. ஸோ த ரிமைண்டர் இஸ் 0. ஸோ த ஹெச்சிஎஃப் இஸ் 144 பிகாஸ் 0 வரும்போது பி வந்து இதுதான். ஓகேவா? ஓகே. தென் லாஸ்ட் ஒன், இந்த கேட்டகரியில் இருக்க லாஸ்ட் ஒன் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரை எடுத்துட்டோன்னா இதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இதில் வந்து 90ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இது 84. கண்டிப்பாக இது 1 டைம்ஸ் தான். ரிமைண்டர் இஸ் 6. அதே மாதிரி 84 நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ இங்கே 6 அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 6 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 14 டைம்ஸ் வரும். ப்ளஸ் ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ த ஹெச்சிஎஃப் இப்போ இந்த 2 நம்பருக்கு கிடச்சிருக்கிறது 6. இப்போ இந்த 6க்கும் இன்னொரு பேலன்ஸ் மீதி இருக்குது இல்லையா, அந்த 2 நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் பெரிய நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக தெரியும், 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 120 வந்துடும். ஸோ த ரிமைண்டர் இஸ் 0. ஸோ 0 வர இடத்துல என்ன தான் இருக்குது? ஹெச்சிஎஃப் 6 தான். ஸோ த ஆன்சர் இஸ் 6. ஓகேவா? ஸோ இதுதான் the sum. ஓகே, தேங்க்யூ.